अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னை ஆழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன்னடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுழி பக்திரூபா. ஸ்ரீமன் மகாபாரதத்திலே மிக முக்கியமான பகுதியாக பார்க்கப்படுவது ஸ்ரீவிஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் என்பது. இந்த ஸ்ரீவிஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரத்திலே பகவானுடைய எண்ணற்ற திருநாமங்களுக்குள்ளே ஒரு 1000 திருநாமங்கள், அதுவும் முன்பே ரிஷிகளாலே சொல்லப்பட்டவை, அவர்களைத்தான் சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். அது பீஷ்மாச்சாரியர் உபதேசிக்கிறார் தர்மபுத்திரருக்கு. அதாவது தர்மங்களுக்குள்ளே மிக உயர்ந்த தர்மம் எது என்று யுதிஷ்டிரன் கேட்ட கேள்விக்கு விடையாக பகவானுடைய திருநாம சங்கீர்த்தனத்தை சொல்லி, அந்த திருநாம சங்கீர்த்தனமே உயர்ந்த தர்மம் என்று சொல்லி அதற்கு மேலே திருநாமங்களையும் சொல்லுகிறார். அந்த திருநாமங்களெல்லாம் பகவானுடைய பெருமைகளையெல்லாம் பலவிதமாக விளக்கும்படியாக அமைந்திருக்கிறபடியினாலே அவரே சொல்லுகிறார் அல்லவா, யானி நாமானி கவுணானி, எம்பெருமானுடைய குணங்களை கூறுபவை என்று சொன்னார் அல்லவா. அப்படிப்பட்ட பகவானுடைய கல்யாண குணங்களை எல்லாம் வெளிப்படுத்துகின்ற இந்த திருக்கல்யாண குணங்களை தெரிவிக்கின்ற இந்த எம்பெருமானுடைய திருக்குணங்கள், அவற்றை இவை விளக்குகின்றபடியினாலே இந்த திருநாமங்களுக்கு அற்புதமான வியாக்கியானங்களை பூர்வாச்சாரியர்கள் அருளி செய்திருக்கிறார்கள். அதிலே இன்றைய தினம் நாம் 967வது திருநாமம் பூர்புவஸ்வஸ்தருஹு என்கிற திருநாமத்தை பார்க்கிறோம். பூர்புவஸ்வஸ்தருஹு என்பது ஒரு திருநாமம். இந்த திருநாமத்திற்கு ஆதிசங்கர பகவத்பாதர் அர்த்தம் காட்டுகிற பொழுது பூஹு புவஹ சுவஹ என்றால் பூவுலகம், புவர்லோகம், சுவர்லோகம் அப்படின்னு 3 உலகங்கள் சொல்லப்படுகின்றன. இப்படிப்பட்ட 3 உலகங்களையும் அவர் எப்படி பண்ணியிருக்கீர்னா, தருகு இவ அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு மரம் போலே விருக்ஷவத்து வியாபிய திஷ்டதி, விருக்ஷவத்து வியாபிய திஷ்டதி, ஒரு மரமானது நன்றாக உயர்ந்து வளர்ந்து எல்லா இடத்திலும் பரவி இருப்பது போல 3 லோகங்களிலும் வியாபித்திருக்கிறார் பகவான், பரவி இருக்கிறார். அதாவது இப்பொழுது ஒரு மரம் வளர்கிறது, நல்ல பெரிய மரமாக வளர்ந்தால் அது வைத்த வீட்டிலிருந்தும் பக்கத்து வீடு இந்த வீடு எல்லா வீட்டிலும் அது கிளை பரப்புகிறது அல்லவா. அதுபோல பகவானும் கூட பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம் என்று சொல்லப்படுகின்ற எல்லா உலகங்களிலும் ஒரு மரம் பரவி இருப்பது போலே அப்படி பரவி இருக்கிறான். ஆகையினாலே பூர்புவஸ்வஸ்தருஹு என்று இந்த திருநாமத்திற்கு இப்படி அர்த்தம் சொன்னார் ஆதிசங்கர பகவத்பாதர். இதே திருநாமத்திற்கு ஏறக்குறைய இதே அர்த்தத்தை தான் பராசர பட்டரும் காட்டுகிறார். என்றாலும் சற்று வேறு விதமாகவும் சொல்லுகிறார். அதாவது என்னன்னா, பூர்புவஸ்வஸ்தரு உபலக்ஷிதைஹி பக்ஷிபாதிகைரிவ பிராணிபிகி உபஜீவியமான சாயபத்திரல பாரிஜாத்தா பூர்புவஸ்வஸ்தருஹு என்று அவர் சொல்லுகிறார். அதாவது என்ன, அதே தான் பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம் ஆகிய 3 லோகங்களில் உள்ள பிராணிகள் அனைவரும், அதில் இருக்கக்கூடிய பிராணிகள் அத்தனை பேரும், ஜீவராசிகள் அத்தனை பேரும் என்ன பண்ணுகிறார்களாம், பகவானைத்தான் வந்து அடைகிறார்கள், அவனைத்தான் தனக்கு இருப்பிடமாக கொள்ளுகிறார்கள். அது எப்படி போலேன்னு கேட்டால், ஸ்வஸ்தருரிவ பக்ஷிபாத்திகைரிவ, என்னன்னா பழுத்த மரத்தை
எப்படி எல்லா பறவைகளும் வந்து அடையுமோ, நன்றாக பழம் பழுத்த ஒரு மரத்தை எப்படி எல்லா பறவைகளும் வந்து அடையுமோ, அடைந்து அதையே தங்களுக்கு இருப்பிடமாக கொள்ளுமோ, அதுபோல பகவானும் கூட எல்லா ஜீவராசிகளும் தன்னிடத்திலே வந்து அடையும்படியாக தான் இருக்கிறபடியினாலே இவனுக்கு பூர்புவஸ்வஸ்தருஹு, அதாவது பூஹு புவஹா ஸ்வஹா என்று சொல்லப்படுகின்ற 3 உலகங்களுக்கும் இவன் ஒரு தரு மரம் போலே இருப்பவன் என்று அர்த்தம் சொன்னார். ஆதிசங்கர பகவத்பாதர் என்ன சொன்னார்? மரம் போலே 3 உலகங்களிலே பரவி இருப்பவன் என அர்த்தம் சொன்னார். ஆனால் அந்த 3 உலகங்களுக்கும் வந்து அடையக்கூடிய மரம் போலே தான் இருப்பவன். அது எதற்கு மரத்தை அடைய வேண்டும் என்றால் அதற்குத்தான் உதாரணம் என்ன சொல்கிறார் என்றால் பக்ஷிபாத்திக இரிவா என்று சொன்னார் அவர். அதாவது எப்படி பழுத்த மரத்தை போய் பறவைகளெல்லாம் சென்று அடையுமோ அதுபோல இவைகளும் பகவானை அடைகின்றன என்று அந்த அர்த்தத்திலே பூர்புவ சஸ்தருஹு என்று அர்த்தம் காட்டினார். ஆனால் சத்யசந்த தீர்த்தர் இந்த பூர்புவ ஸ்வஸ்தருஹு என்கிற திருநாமத்தை 3 அல்லது 4 திருநாமங்களாக பிரிக்கிறார். பூஹு என்னால் என்ன? பூர்ணஹா, நன்றாக நிறைந்தவர், முழுமையானவர். பூஹுன்ற சப்தத்திற்கு நன்றாக முழுமை அடைந்தவர் பகவானை பற்றி. இது ஒரு திருநாமம் ஆயிடுச்சு. அடுத்தது புவஹா என்னால் என்ன? ஐஸ்வர்யேன வரஹா அப்படின்னு சொன்னார். ஐஸ்வர்யேன வரஹான்னா செல்வத்தால் சிறந்தவர், உடைமைகளால் சிறந்தவர், அவரிடத்தில் இல்லாத உடைமைகளே கிடையாது என்கிறதை புவஹா என்ற சொல் காட்டுகிறது. அதற்கு மேலே ஸ்வஹா, அந்த ஸ்வஸ்தருகுன்னு சொல்கிற பொழுது ஸ்வஹான்னு கேட்டால் அனந்த சுகஹா, எல்லா சுகங்களும் உடையவர், அளவற்ற சுகங்களை உடையவர், ஸ்வஹா என்று அர்த்தம் காட்டினார். அடுத்தது தருகுன்னு இருக்கிறது இல்லை, அந்த சப்தத்திற்கு தரதி இதி தருகு, தாண்டுபவர், எல்லாவற்றையும் தாண்டினவர் அவர். நம்மை போல ஜன்ம மிருத்து ஜரா இதெல்லாம் அவருக்கு கிடையாது, கீழ்த்திருநாமத்திலேயே சொன்னோம் அல்லவா. அதனால் எல்லாவற்றையும் தாண்டினவர், அதனால் தருகு அப்படின்னு இப்படி 4 திருநாமங்களாக கொண்டார். அதாவது பூஹுன்னா பூர்ணமானவர், புவஹானா ஐஸ்வர்யனவரகா செல்வத்தால் நிறைந்தவர், ஸ்வஹானா அனந்த சுகா எல்லா விதமான சுகங்களையும் கொண்டவர், தரதீதி தருகு என்றால் எல்லாவற்றையும் தாண்டினவர் அவர். பூர்புவ ஸ்வஸ்தருஹு, பூஹு புவஹா ஸ்வஹா தருஹு என்று 4 திருநாமமாக சொன்னார். அல்லது கடைசியில் இருக்கக்கூடிய 2 சொற்கள் இருக்கிறது, ஸ்வஹா தருஹு, அதை சேர்த்து ஒரே பதமாகவும் கொள்ளலாம். ஸ்வஸ்தருஹு அப்படின்னு சொன்னால் என்ன? நல்ல மரம் என்று அர்த்தமாகிறது. அப்போ என்னன்னா கற்பக மரம் போன்றவர், கல்பவிருக்ஷ சதிருஷா இத்தியர்த்தா. அப்படி கொண்டால் 3 திருநாமங்கள், அதாவது பூஹு புவஹா ஸ்வஹா தருஹு என்று சொன்னால் 4 திருநாமங்கள், அல்லது பூஹு புவஹா ஸ்வஸ்தருஹு என்று கொண்டால் 3 திருநாமங்கள் என்று இப்படியாக கொள்ளும்படியாக சத்யசந்த தீர்த்தர் அர்த்தம் காட்டினார். ஆஹா, ஆதிசங்கர பகவத்பாதரும் பராசர பட்டரும் பூர்புவ ஸ்வஸ்தருஹு என்பதை ஒரே திருநாமமாக கொள்ள, சத்யசந்த தீர்த்தர் மட்டும் இதை 3 அல்லது 4 திருநாமங்களாக கொள்ளலாம் என்பதாக அவர் காட்டினார் என்று பார்க்கிறோம். அதற்கு மேலே தாரஹா என்கிறது திருநாமம், 968வது திருநாமம். தாரஹா என்கிறது திருநாமம். இந்த தாரஹா என்கிற திருநாமத்திற்கு 2 விதமான அர்த்தம் காட்டுகிறார். தாரானா தாண்டுபவர்னு அர்த்தம் சொல்லலாம், இல்லை தாரஹானா மந்திரத்திற்கும் தாரஹா என்று பேர். தாராட்சரம் என்று சொல்லுவார்கள் மந்திரத்தினுடைய அக்ஷரங்களை. அதைத்தான் இங்கே என்ன சொல்கிறார்? தாரஹா என்கிறதுக்கு 2 அர்த்தம் ஆதிசங்கர பகவத்பாதரே காட்டுகிறார். சம்சார சாகரம் தாரையன்னு இதி தாரஹா, அதாவது சம்சாரமாகிற கடல், பிறவி என்னும் கடலை தாண்டுவிப்பவர். நாம் எல்லோரும் பிறவி கடலை நீந்த வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்றால் இறைவனடி சேர வேண்டும் என்று நமக்கு திருவள்ளுவர் கூட காட்டினார் அல்லவா. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்று வள்ளுவர் காட்டினார். ஆயினாலே அந்த திருவள்ளுவர் காட்டினதும் இங்கே ஆதிசங்கரர் காட்டுவதும் ஒரே அர்த்தம்தான். என்ன காட்டுகிறார்? சம்சார சாகரம் தாரையன்னு, பிறவியாகிற பெருங்கடலை
தாண்டும்படி செய்பவர், அதனால் இவருக்கு தாரகா என்று பெயர். என்று தாரயதி, அதனால் அப்படின்னு ஒரு அர்த்தம் சொன்னார். இன்னொன்று தாரகான்னா மந்திரஹா என்று ஒரு அர்த்தம் இருக்கிறது அல்லவா, அதை வைத்து கொண்டு பிரணவஹாவா, பிரணவரூபியாக இருப்பவர், கீழே ஓங்காரமாகிற பிரணவம் என்று சொன்னார். அது இந்த இடத்துல மறுபடியும் தாரகா என்னால் என்ன, அந்த பிரணவ ரூபி, ஓங்காரம் வேறு பிரம்மம் வேறல்ல, பிரம்மமே ஓங்காரம் என்று அந்த அர்த்தத்தை சொன்னார். தாரகா என்பதற்கு ஆதிசங்கரர் முதலிலே காட்டின அர்த்தம் என்னவோ அதையே பின்பற்றுகிறார் பராசர பட்டர். என்ன காட்டுகிறார், கீழே எல்லாம் சம்சாரிகள், அவர்களுக்கு எப்படி இருக்கிறான் பகவான், அவர்களெல்லாம் தம்மை வந்து அடையக்கூடிய பழுத்த மரம் போல இருக்கிறான் என்று சொன்னார் அல்லவா. இப்பொழுது தேஷாம் சம்சார தாரணாத் தாரகா, அப்படிப்பட்ட அவர்களுக்கெல்லாம் சம்சார தாரணம் என்னால் என்ன, அந்த சம்சாரத்தை தாண்டுவிப்பவர் ஆகையினாலே இவர் தாரகா என்று, அதுதான் பிறவி பெருங்கடலை நமக்கு நீந்தும்படி செய்பவர் என்பது ஆதிசங்கர பகவத்பாதர் காட்டின முதல் அர்த்தம். அந்த அர்த்தத்தையே இப்பொழுது பராசர பட்டரும் காட்டினார் தாரகா என்பதற்கு. அதாவது ஆதிசங்கர பகவத்பாதர் இரண்டாவதாக காட்டினார் அல்லவா, என்ன காட்டினார், தாரகா என்பதற்கு பிரணவஸ்வரூபி என்ற அர்த்தம் காட்டினார். அந்த அர்த்தத்தை பிடித்து கொண்டார் சத்யசந்த தீர்த்தர். அவர் என்ன காட்டுகிறார்னா, தாரகான்னா ஓங்காரஹா, ஓங்காரஹான்னா ஓங்காரமாக பிரணவமாக அறியப்படுபவர் என்று அந்த அர்த்தத்தை காட்டினார். அதற்கு அடுத்தபடியாக சவிதா என்பது 969வது திருநாமம். சவிதா என்பதற்கு சூரியனுக்கு கூட சவிதா என்பதுதான் பெயர். ஆனால் அதுக்கு என்ன அர்த்தம்னா, எல்லாவற்றையும் உண்டாக்குகிறவன், அதனால தான் சூரியனுக்கு சவிதான்னு பேர். இல்லை நம்ம ஜீவாத்மாக்கள், அதாவது மனித உடல்களெல்லாம் கூட வளர வேண்டும் என்றால் அதற்கு சூரியனுடைய ஒளி நம்ம இடத்துல கட்டாயம் பட வேண்டும். அதே போலத்தான் பயிர்கள் வளர வேண்டும் என்றால் சூரிய ஒளி கண்டிப்பாக வேண்டும். ஆனால் எல்லாரையும் வளர்ப்பவன் அவன், அதனால்தான் அவனுக்கே சவிதான்னு பேர். இப்போ இங்கே பரமாத்மாவான பகவானையே சவிதா என்கிற சொல்லாலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆச்சாரியர்கள் மூவரும் ஒரே அர்த்தத்தை தான் காட்டுகிறார்கள். இதில் வேறுபட்ட அர்த்தமே இந்த சவிதா என்கிறதுக்கு காட்டவில்லை. முதலிலே ஆதிசங்கர பகவத்பாதர் என்ன அர்த்தம் காட்டினார், சர்வசிய லோகசிய ஜனகா இதி சவிதா, எல்லா உலகங்களையும் உண்டாக்குபவர், அதனால் அவருக்கு சவிதா என்பது பெயர். இந்த சவிதான ஜனகா என்று அர்த்தம் காட்டினார். அதுக்கு மேலே சர்வேஷாம் சாட்சாத் ஜனயிதா சவிதா, அதே அர்த்தம்தான். ஷல்லுல கொஞ்சம் மாறுபாடு, அவர் ஜனகான்னு சொன்னார், இவர் ஜனயிதான்னு சொன்னார். இது பராசர பட்டருடைய அர்த்தம். சர்வேஷாம் அனைவருக்கும், சாட்சாத்து ஜனயிதா எல்லாரையும் உண்டாக்குபவராக இருப்பவர், அதனால் இவருக்கு சவிதா என்பது திருநாமம். எல்லாரையும் படைப்பவர், எல்லாரையும் உண்டாக்குபவர் என்று ஆதிசங்கர பகவத்பாதர் காட்டின அதே அர்த்தத்தை சற்று வேறு சொல்லை மட்டும் மாற்றி காட்டினார் என்று நாம் சொல்லலாம். சவிதா என்கிற திருநாமத்திற்கு சத்யசந்த தீர்த்தர் மிக மிக சுருக்கமாக ஸ்ரஷ்டா அப்படின்னு அர்த்தம் காட்டு. ஸ்ரஷ்டுத்வாத், எல்லாரையும் படைப்பவர் ஆகையினாலே இவருக்கு சவிதா என்பது பெயர் என்று, உலகனைத்தையும் படைப்பவர், அதனால் சவிதா. சவிதா என்கிற திருநாமத்திற்கு ஆச்சாரியர்கள் மூவருமே ஒரே பொருளைத்தான் காட்டியிருக்கிறார்கள். என்ன காட்டியிருக்கிறார்கள், ஆதிசங்கர பகவத்பாதர் சர்வசிய லோகசிய ஜனகா அப்படின்னு படைப்பவர்னு சொன்னார். அதே போல பராசர பட்டர் அவர் என்ன அர்த்தம் காட்டினார், சாட்சாத்து ஜனயிதா, அதையே வேறு சொல்லாலே காட்டினார், அவர் உண்டாக்குபவர் என்று. சர்வசிய லோகசிய ஸ்ரஷ்டா, அதுவும் ஒரே அர்த்தம்தான், படைப்பவர் என்று. இப்படி சத்யசந்த தீர்த்தர் அர்த்தம் காட்டினார். இப்படி பகவானுடைய திருநாமங்களும் அதற்கு உண்டான வியாக்கியானங்களும் அற்புதமாக தொடர்கின்றன. தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமான சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः
सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।